Very pleasant vanakkam to everyone. In this session, we will learn about elastic potential energy. Elasticity அப்படினா என்ன? Materials are classified into two types, elastic materials and plastic materials. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது தான் டீஃபார்மிங் ஃபோர்ஸ். அந்த ஆப்ஜெக்டை இன்னொரு ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போகிறது டீஃபார்மிங் ஃபோர்ஸ். அதே நேரத்தில் அட் தி சேம் டைம் என்ன நடக்கும் அப்படின்னா ரீஸ்டோரிங் force produced in that object. அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்டை தன்னோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வருது. சேஞ்ச் ஆன டைமென்ஷன்ஸ் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், தட் இஸ் டீஃபார்மிங் ஃபோர்ஸு. ஆப்ஜெக்டோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கெயின் ஆகுது, தென் ஆப்ஜெக்ட்டு ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடுது. இந்த மாதிரி நேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம படிக்க போகிறது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் அக்கார்டன்ஸ் வித் தி ஸ்ப்ரிங். ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டை ஒரு வால், ஒரு சுவரில் இணைச்சிட்றோம். அனதர் எண்டு கூட மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு பேர். இப்போது ஒரு டேபிள் மேலே ஹரிசாண்டலாக அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா எலாங்கேட் ஆகும். ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். அதுவே ஃபோர்ஸ் ஆப்போசிட் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும்போது அந்த ஸ்ப்ரிங் சுருங்கும், கம்ப்ரஸ் ஆகும். சரியா? இப்போது ஒரு ஒர்க் நடந்திருக்கு. எக்ஸ்பாண்ட் பண்ணுறதும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், கம்ப்ரெஷன் ஆல்சோ டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுனால எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் ஒர்க் டன். ஒர்க் டன் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். இப்போ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, elastic potential energy. When a spring is elongated, it develops a restoring force. எப்போ ஒரு ஸ்ப்ரிங்கு கம்பிச்சுருள் நீட்டப்படுதோ, எலாங்கேட் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறது, நீட்டப்படுதோ, அப்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கில் டெவலப் ஆகும். The potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses the spring is termed as elastic potential energy. ஒரு ஸ்ப்ரிங்கு deforming ஃபோர்ஸ்னால பொட்டன்ஷியல் எனர்ஜியை பெற்றிருந்துச்சு அப்படின்னா
ஒருவேளை ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு அது நீட்டப்படலாம், எலாங்கேட் ஆகலாம், ஆர் கம்ப்ரஸஸ் சுருக்கப்படலாம். அது ரெண்டு நடந்திருந்தாலுமே அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பேர் தான் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. The potential energy possessed by a spring due to a deforming force which stretches or compresses the spring is termed as elastic potential energy. The work done by the applied force against the restoring force of the spring is stored as the elastic potential energy in the spring. External force work done by the applied force against the restoring force. Restoring forceங்கிறது ஸ்ப்ரிங்கை தன்னோட பழைய நிலைக்கு கொண்டு வர்றது. அப்ளைடு ஃபோர்ஸுங்கிறது ஸ்ப்ரிங்கை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணி விடுறது. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக நாம் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு செஞ்ச ஒர்க்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். The work done by the applied force against the restoring force of the spring is stored as the elastic potential energy in the spring. Consider a spring mass system. யார் அது ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா ஒரு கம்பிச்சுருள் ஒரு ஸ்ப்ரிங்கு கூட எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற ரிஜிட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதர் எண்டு கூட எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். இப்போது லெட் அஸ் கன்சிடர் எ ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் அஸ் அஸ்யூம் எ மாஸ் எம் lying on the smooth in horizontal surface. M மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே ஹரிசாண்டலாக பிளேஸ் ஆகிருக்கிறதா அஸ்யூம் பண்ணிக்கணும். ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஆர் டேபிள். Here x is equal to 0 is the equilibrium position. இடப்பெயர்ச்சி எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 அப்படின்னா ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ்பாண்டும் ஆகலை கம்ப்ரஸும் ஆகலை. அந்த கம்பிச்சுருள் விரிவடையவும் இல்லை சுருங்கவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொசிஷனுக்கு பேர் தான் யார்? ஈக்லிபிரியம் பொசிஷன், சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. One end of the spring is attached to a rigid wall and the other end to the mass. ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங்கோட ஒரு எண்டை வந்து ரிஜிட் வால் கூட அட்டாச் பண்ணியிருக்கோம், அதர் எண்டை வந்து எம் மாஸ் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு ஸ்ப்ரிங்கு ஒரு எண்டை ரிஜிட் வால் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதர் எண்டு கூட எம் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது டிஸ்பிளேஸ் ஆகலை, ஆக்சுவல் பொசிஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு பேர் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் ஈக்லிபிரியம் பொசிஷன், சமநிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. As long as the spring remains in the equilibrium position, its potential energy is 0. As long as எவ்வளோ நேரம் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு ஈக்லிபிரியம் பொசிஷன்லேயே இருக்கோ அது வரைக்கும் அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது 0. ஏன்னா ஸ்ப்ரிங்கு டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா தான் ஒர்க் நடக்கும். ஒர்க் நடந்தால் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்.
இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தட் ஸ்ப்ரிங் இஸ் ஈக்குவல் டு 0. All of you got my point? Okay. Now an external force FA is applied so that it is stretched by a distance x in the direction of the force. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா FAங்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து ஸ்ப்ரிங் மேலே அப்ளை பண்ணுறோம். அதனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்ட்ரிச்சுடு நீட்டப்படும், எக்ஸ்பேண்ட் ஆகும் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த விசையோட திசையிலேயே எக்ஸ் தொலைவுக்கு அந்த கம்பி சுருள் நீட்டப்படும். எப்போ FA அப்படிங்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு புறவிசை அப்ளை பண்ணும்போது, செயல்படுத்தும் போது. Now an external force FA is applied so that it is stretched by a distance x in the direction of the force. ஆக்சுவலி இதுதான் ஈக்லிபிரியம் பொசிஷன்னு படித்தோம். x is equal to 0. இப்போ FA அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அலாங் தி ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்ளை பண்ணதுனால இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருச்சு, ஸ்ட்ரிச்சுடு விரிவடைஞ்சிருச்சு, நீட்டப்பட்டுருச்சு. அப்போது இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், FS. அதுதான் யார்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. FA அப்படிங்கிறது டிஃபார்மிங் ஃபோர்ஸு, இந்த ஸ்ப்ரிங்கோட டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணுற ஃபோர்ஸு. ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்கை மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றது. தட் மீன்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர ஃபோர்ஸ். அப்போ போத் ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட். எஸ், எலாஸ்டிக் மெட்டீரியல்னால டிஃபார்மிங் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருச்சு, லென்த்து சேஞ்ச் ஆயிருச்சு. அதே டைமில் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் கெயின் ஆகிருக்கும். இப்போ இந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண உடனே இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும்? தன்னோட பழைய நிலை, ஒரிஜினல் பொசிஷன், மீன் பொசிஷனுக்கே வந்துடும். அப்போ லென்த் அகைன் ஒரிஜினல் லென்த்துக்கு வந்துடும். Isn't it? Yes. There is a restoring force called spring force Fs is developed in the spring which tries to bring the mass back to its original position. இங்கே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, அதை சுருக்கமாக ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் FS அப்படின்னு சொல்லலாம். அது அந்த ஸ்ப்ரிங்கில் உருவாகும், டெவலப்டு இன் தி ஸ்ப்ரிங்கு விச் ட்ரைஸ் டு அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யும்? முயற்சி பண்ணும். எதுக்கு? அந்த மாஸை வந்து பின்னோக்கி பழைய நிலைக்கு, ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். திஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த அப்ளைடு ஃபோர்ஸும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கும், எண்ணளவில் சமம், பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், எதிரெதிர் திசையில் செயல்படும். FA அப்படிங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ், டிஃபார்மிங் ஃபோர்ஸு அலாங் தி ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்றது FS ஆக்டிங் அலாங் தி மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன். So both are has equal magnitude but opposite in direction. That is why FA vector is equal to minus FS vector. Yes? According to Hooke's law, restoring force developed in the spring
ஹூக்ஸ்லா அப்படிங்கிறது யார்? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அதுபடி நம்ம பார்க்கும்போது இதை நான் எலாஸ்டிசிட்டியில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே எக்ஸ் வெக்டார். எஃப்ங்கிறது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு, எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, கே அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இங்கே நெகட்டிவ் சைன் யாரை மீன் பண்ணுது? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்டிங் opposite to the direction of applied force. Yes? The negative sign in the above expression implies that the spring force is always opposite to that of the displacement. Or applied force ஓட டைரக்ஷனில் தான் யார் இருப்பாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். அப்போது இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா இந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ? அண்டு கே அப்படிங்கிறது and K is the force constant. Therefore, applied force FA is equal to plus K x vector. Fs vector அப்படிங்கிறது minus K into x vector. அப்போ FA வெக்டாருங்கிறது என்னவா இருக்கும்? plus K into x வெக்டாராக இருக்கும். இந்த the positive sign implies that the applied force is in the direction of the displacement. இங்கே பாசிட்டிவ் சைன் எதை நமக்கு சொல்லுது அப்படின்னா, அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன் தி டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ளைடு ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த பாசிட்டிவ் சைன் ரெப்ரசன்ட் பண்ணுது. எஸ்? தி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் an example of variable force as it depends on the displacement x. இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் வேரியஸ் ஃபோர்ஸ் as it depends on the displacement. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸை வேறு வேரியபிள் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அது யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சார்ந்து இருக்குது. Let the spring be stretched to a small distance dx. Spring dx அப்படின்ற small distanceக்கு stretched, elongate ஆகுது, நீட்டப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the work done by the applied force on the spring to stretch it by a displacement x is stored as elastic potential energy. இப்போ அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் அந்த ஸ்ப்ரிங் மேலே செஞ்ச ஒர்க்கு எதுக்கு? டு ஸ்ட்ரிச்சு, அதை நீட்டுறதுக்கு, பை தி எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு. நீட்டுறதுங்கிறது யார்? எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு செஞ்ச ஒர்க் டன் அந்த ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ணியிருக்கோம்? எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். The work done by the applied force on the spring to stretch it by the displacement x vector is stored as elastic potential energy. இந்த ஸ்ப்ரிங் மேலே நம்ம அப்ளை பண்ண FA அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால ஸ்ப்ரிங் எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே செஞ்ச ஒர்க் டன் W is equal to force into displacement x. இந்த ஒர்க் டன் இந்த ஸ்ப்ரிங்கில் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் dxன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? dxன்னு மாற்றிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷனில் dxன்னு தான் இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to இன்டகிரல் ஒர்க் டன் தானே பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ W is equal to ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அப்போ U is equal to இன்டகிரல், ஏன்னா இங்கே வேரியபிள் இருக்கிறதுனால இன்டகிரேட் பண்ணணும், FA வெக்டார் டாட் dx வெக்டார்.
இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம மாடுலேட் பண்ணலாம். மாடுலேட் பண்ணும்போது வெக்டார் வந்து ஜென்ரல் டேர்மாக மாறிடும். அப்போ காஸ் தீட்டா காம்பனண்ட் வரும். இங்கே லிமிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான லிமிட்டு இனிஷியலாக 0, ஃபைனலாக வந்து எக்ஸு. அப்போ இன்டகிரல் 0 to x மாடுலஸ் ஆஃப் FA வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் DX வெக்டார் இல்லையா, DX வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. எதனால் அப்படி டைரெக்டாக எழுதியிருக்கோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வெக்டாரை மாடுலேட் பண்ணும்போது அதனோட மேக்னிடியூடு மட்டும்தான் கிடைக்கும். அப்போ FA வெக்டாரை மாடுலேட் பண்ணும்போது FA கிடைக்கும். அதே மாதிரி DX வெக்டாரை மாடுலேட் பண்ணும்போது நமக்கு DX தான் கிடைக்கும். சரியா? அப்போ இன்ட்டு காஸ் தீட்டா. தேர்ஃபோர் u is equal to integral 0 to x FA into dx into cos theta. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு along the direction of force இல்லையா, ஆர் applied force along the direction of displacement அப்படின்றதுனால theta is equal to 0 degree. அப்போ cos 0 என்னது 1. அப்போ 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன கிடைக்கும், அதே டேர்ம் தான் கிடைக்கும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது u is equal to integral 0 to x FA into dxன்னு கிடைக்கும். வாங்க ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். The applied force FA and the displacement dx vector dx இங்கே சொல்லியிருக்கிறாங்க, here dx vector are in the same direction as the initial position is taken as equilibrium position or mean position. X is equal to 0, the lower limit of the integration. இங்கே applied force அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன்லேயே இருக்குது. இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம், டைரக்ஷன் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸு, டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் both are in same. The applied force FA vector and the displacement DX vector are in the same direction as. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் பொசிஷனை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஈக்லிபிரியம் பொசிஷன் ஆர் மீன் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ x is equal to 0 இல்லையா, x is equal to 0ங்கிறதுனால அதுதான் அந்த இன்டகிரேஷன் டேர்மோட லோவர் லிமிட்டு 0. எஸ், அப்போ அப்பர் லிமிட் என்ன வந்திருக்கும், எக்ஸ்ன்னு வந்திருக்கும். தேர்ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா நாம் FA is equal to ப்ளஸ் KXன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னது, u is equal to integral 0 to x FA into dxன்னு படித்தோம். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் FA நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா KXன்னு அப்ளை பண்ணியிருக்கோம் இன்ட்டு DX. அடுத்து இந்த டேர்ம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம். dxஐ இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு, அதே மாதிரி x இன்ட்டு dxஐ இன்டகிரேட் பண்ணால் x²/2, x இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணால் x²/2 இல்லையா. இந்த அடிப்படையில் இன்டகிரேட் பண்ணும்போது u is equal to கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்தாச்சு. x இன்ட்டு dx இன்டகிரேட் பண்ணும்போது x²/2, லோவர் லிமிட் 0 to அப்பர் லிமிட் x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷனு, அப்பர் லிமிட் மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். அப்போ u is equal to k இன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் என்ன செய்யணும், எக்ஸுங்கிற அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ x²/2 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட்டு 0²/2. 0² 0 டிவைடட் பை எனிதிங் அப்படின்னா அந்த டேர்ம் என்னது 0 ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது u is equal to k into x²/2. In other words we can say u is equal to 1/2 k x². Yes,
this only expression for elastic potential energy which is stored in that spring when due to Fa applied force spring displaced into x distance. Okay, if the initial position is not zero, if the mass changed from position xi to xfa, then elastic potential energy is initial position not zero, x is equal to 0 ஆகலை, initial position 0 ஆகலை. ஒருவேளை if the mass changed from position of the mass m வந்து xi-லேருந்து xf, xiங்கிறது இனிஷியல் பொசிஷன்னும் xfங்கிறது ஃபைனல் பொசிஷன்னும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது x is equal to 0க்கு பதிலாக xi, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபைனல் பொசிஷனுக்கு எக்ஸ்எஃப் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கல எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் u is equal to 1/2k இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதணும், ஃபைனல் பொசிஷன் மைனஸ் ஆஃப் இனிஷியல் இல்லையா, அப்போ எக்ஸ்எஃப் ஸ்கொயர் மைனஸ் xi square, this only equivalent elastic potential energy which is stored in that spring when the initial position not equal to 0. Okay, from the equations 4.24 na yaare, u is equal to 1/2kx square and 4.25ங்கிறது u is equal to 1/2k xf square minus xi square. We observe that the potential energy of the stretched spring, அந்த நீட்டப்பட்ட ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, நீட்டப்பட்ட ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸ்ட்ரிச்டு ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரெஷன் எக்ஸ். அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்தும் அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது யாரெல்லாம் சார்ந்து இருக்குது அப்படின்னா, கேங்கிற ஸ்ப்ரிங் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் இன் எக்ஸ் ஆர் கம்ப்ரெஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் இன் எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸ்ப்ரிங் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எலாங்கேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் இதுதான் எலாங்கேஷன் இல்லையா, அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் u is equal to 1/2kx square. Suppose spring compressed in x distance from the mean position, ஸ்ப்ரிங் வந்து சுருங்கி இருந்துச்சு கம்ப்ரஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா u is equal to 1/2k இன்ட்டு xf ஸ்கொயர் மைனஸ் xi ஸ்கொயர். எஸ் ஆர் நோ? எஸ். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஃபார் எ ஸ்ப்ரிங். Since the restoring spring force and displacement are linearly related as F is equal to minus kx, அதாவது கிடைத்தளத்தில் ஒரு நீண்ட நேர்கோடு மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா F is equal to minus kx and are opposite in direction. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரு நேர்கோட்டில் பயணம் செய்யும்போது both are having the same magnitude but opposite in direction. அப்போது தி கிராஃப் பிட்வீன் எஃப் அண்ட் எக்ஸ், எஃப்ங்கிறது ஃபோர்ஸு எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த ரெண்டுக்கும் இடையில் கிராஃப் வரையும் போது எ ஸ்ட்ரெயிட் லைன் வித் டெவிலிங் ஒன்லி இன் தி செகண்ட் அண்டு ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். இதில் வந்து ரெண்டுமே என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் அண்டு ஃபோர்த்து கால் பாகம் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒர்க் டன் அந்த ஏரியாவை குறிக்குது.
The elastic potential energy can be easily calculated by drawing fx graph. ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில் நம்ம ஒரு கிராஃப் வரைகிறது மூலமாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈஸியாக calculate பண்ணிடலாம். The shaded area is the work done by the spring force. அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ணியிருக்கிற ஏரியா தான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட வேலை. ஓகே, இங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபில் செகண்ட் கால் பகுதியும் ஃபோர்த்து கால் பகுதி பாகம் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஷேடடாக இருக்குது. இதுதான் அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் செய்யப்பட்ட வேலை. டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு LBHன்னு சொல்லுவோம். half இன்ட்டு BH அப்படின்னு சொல்லி ஏரியாவை சொல்லுவோம். அப்போ ஹாஃபு பேஸுங்கிறது எக்ஸ் டிஸ்டன்ஸு ஹைட்டுங்கிறது KX டிஸ்டன்ஸு. அப்போது ஏரியா A இஸ் ஈக்குவல் டு half KX² அப்படிங்கிறது தான் அந்த ஷேடட் பார்ட். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஃபார் எ ஸ்ப்ரிங். அந்த ஸ்ப்ரிங்குக்கு ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில் கிராஃப் வரைகிறோம். A compressed or extended elongated spring will transfer its stored potential energy to kinetic energy of the mass attached to the spring. அதாவது ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும்போது ஆர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எலாங்கேட் ஆகும்போதும் தாங்கிட்ட ஸ்டோராக இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து மாஸ் அட்டாச்சு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கு கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரியா? தி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தி கம்ப்ரஸ்ட் ஆர் extended spring will transfer its stored potential energy into kinetic energy of the mass attached to the spring. ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகும்போது ஆர் எக்ஸ்பேண்டு ஆர் எக்ஸ்டெண்டு ஆர் எலாங்கேட்டட் எனிதிங் எல்ஸ். ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும்போது ஆர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது தாங்கிட்ட ஸ்டோராக இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கு கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே பாருங்க, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும்போது கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்புறம் மீன் பொசிஷனுக்கு மேக்ஸிமம் வந்தாச்சு. அடுத்தது கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா? மறுபடியும் இது வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும்போது ஆர் கம்ப்ரஸ் ஆகும்போது அகைன் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும்போது என்ன நடக்கும்? கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் மீன் பொசிஷனுக்கு வரும்போது. ஓகே, இன் எ ஃப்ரிக்ஷன்லெஸ் என்விரான்மெண்ட் தி எனர்ஜி கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் கைனட்டிக் டு பொட்டன்ஷியல் and potential to kinetic repeatedly such that the total energy of the system remains constant. Frictionless environment, உராய்வு இல்லாத ஒரு சுற்றுப்புறம் அல்லது அந்த பொருள் வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்டு, எனர்ஜி ஆற்றல் மாற்றம் நடக்குது இல்லையா? எங்கேருந்தே? கைனட்டிக் எனர்ஜியிலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் பொட்டன்ஷியல் எனர்ஜியிலேருந்து கைனட்டிக் எனர்ஜியாகவும் தொடர்ந்து என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது அந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். அட் மீன் பொசிஷனில் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே டெல்லுங்கிறது எது கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சின். கேஇனா கைனட்டிக் எனர்ஜி, யூனா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அட் மீன் பொசிஷன் del KE is equal to del U. At mean position
change in kinetic energy is equal to change in potential energy. Okay. The work done on the spring are stored as potential energy in the spring. இங்கே செய்யப்பட்ட அந்த ஒர்க் டன் வேலை தான் அந்த ஸ்ப்ரிங்கில் அந்த கம்பி சுருளில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது UA is equal to half KA XA square, UB is equal to 1/2 KA XB squareன்னு எழுதலாம். இது இனிஷியல் A என்ற பொசிஷன், இது B என்ற பொசிஷன்னு எழுதிக்கலாம். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். UA by UBன்னு போடும்போது KA XA square by KB XB square that is equal to F is equal to K into X square இல்லையா? No. F is equal to KX இல்லையா? Kங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், Fங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், Fங்கிறது ஃபோர்ஸு, Xங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு ரிலவெண்ட்டான கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதுதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். F is equal to KX. இதிலிருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க பார்க்கலாம். X is equal to X லெஃப்ட், K லெஃப்ட் சைடில் வரும்போது F by Kன்னு வரும். F is equal to KX. இதிலிருந்து X is equal to F by K. ஓகே, அப்படி பார்க்கும்போது KA அப்படியே இருக்கட்டும். இந்த XA ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம்? F by KA ஸ்கொயர், F by KA தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை KB இன்ட்டு XB ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம்? F by KB தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் டேர்ம் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். அப்போது UA டிவைடட் பை UB இஸ் ஈக்குவல் டு KA இன்ட்டு F ஸ்கொயர் பை KA ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை KB இன்ட்டு F ஸ்கொயர் பை KB ஸ்கொயர். இப்போ இந்த KAவும் KA ஸ்கொயரில் ஒன்றும் கேன்சல் ஆகி போயிடும். KBயும் KB ஸ்கொயரில் ஒரு KBயும் கேன்சல் ஆயிரும். F ஸ்கொயரும் F ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மீதி யார் இருப்பாங்க? UA by UB is equal to 1 by KA divided by 1 by KB whole divided by ல இருக்கு. That is nothing but UA by UB is equal to 1 by KA the whole divided by 1 by KB. That is nothing but UA by UB is equal to KB divided by KA அப்படின்னு இருக்கும். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எப்படி இருக்குது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. எஸ் ஆர் நோ? UA is inversely proportional to KAன்னு இருக்குது. UB is inversely proportional to KBன்னு இருக்குது. That is nothing but U is inversely proportional to K spring constant. அப்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கில் ஸ்டோராக இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் டிக்ரீஸ் ஆகும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது டேர்ம் அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், அந்த ஸ்ப்ரிங்கோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். லிசன், இங்கே பாருங்கள். KA இஸ் கிரேட்டர் தென் KB. இதிலேருந்து அதுதான் நமக்கு தெரியுது. இங்கே KA வந்து டினாமினேட்டர்லேயும் KB நியூமரேட்டர்லேயும் இருக்குது. அப்போ UA by UBங்கிறதுனால KA greater than KB implies that UB greater than UA அப்படின்னு நமக்கு தெரிய வருது. Thus more work done on B than A.
இதிலிருந்து ஏவை கம்பேர் பண்ணும்போது பி மேலே என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அதிக ஒர்க் டன், அதிக என்ன நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. ஓகே, all of you understand well? Thank you for listening, students.